ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். அனைவரையும் காப்பவன் ஆண்டவன் என்று யோகிகள் சொல்கிறார்கள். கஷ்டத்தில் காக்கவில்லை என்றால் எங்கிருக்கிறார் கடவுள் என்று சொல்கிறார்கள் பக்தர்கள். அவ்வளோ சுலபமாக தென்பட மாட்டார் கடவுள். அந்த ஆண்டவனுக்காக இந்திரன் போன்ற தேவதைகளே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று புராணங்களில் சொல்கின்றது. கூப்பிட்ட உடனே கடவுள் கேட்பாரா என்றால் கண்டிப்பாக கேட்பார். யாருக்கு தெரியுமா? உன்னை போன்ற என்னை போன்றவர்களுக்கு அல்ல. அந்த பகவத் ஞானம் இருப்பவனுக்கு மட்டுமே. அதனால் அவர்கள் அந்த நாராயணனை மீது நம்பிக்கை வைத்திருப்பார். அப்படி இல்லை என்றால் தெய்வம் ஒரு ஓகை மட்டும்தான். யார் நம்பிக்கை அவங்களுடையதே. மனிதன் தவறு செய்வதற்கு கடவுள் என்ன செய்வார் என்று சொல்வார்கள். உலகத்தில் யாருடைய அனுபவங்கள் அவங்களுடையவை. ராமநாமத்தினுடைய மகிமை தெரிந்தவர்கள் ராமர் மேலே பக்தியாக நம்பிக்கையாக இருப்பார்கள். அந்த ரகசியம் தெரிந்தால் அது அவர்களுடைய அனுபவம். ஆண்டவனுடைய பேரை நினைப்பதற்கும் அவருடைய அனுமதி பெற வேண்டும் என்று ரமண மகர்ஷி போன்றவர்கள் சொல்வார்கள். கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகாது. அந்த கஷ்டம் என்பது, துக்கம் என்பது ஒரு மாயை. உண்மையிலேயே சுகதுக்கங்கள் இரண்டுமே மாயை தான். இந்த உலகமே ஒரு மித்தியை. பிரம்மம் தான் சத்தியம். நமக்கு ஞானம் ஆன பிறகுதான் துக்கத்திலிருந்து விடுபடுவோம் என்று வேதங்கள் சொல்கிறது. நீ ஒன்றுமே செய்யாமல் உனக்கு ஒன்றுமே வராது. ஏதாவது ஒரு வேலையோ வியாபாரமோ செய்தால்தான் வீடு, பணம், ஆஸ்தி சம்பாதிக்க முடியும். அப்படித்தான் தெய்வநாம ஸ்மரணம் செய்தால்தான் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும். நீ பணம் சம்பாதித்தால் பணம் கண்ணுக்கு தென்படும் செலவு செய்வதற்கு. ஆனால் புண்ணியம் தென்படாது. மனிதன் ஆணவத்தில் செய்யும் தவறுகளுக்கு ஆண்டவன் பொறுப்பல்ல. ஸ்ரத்த இல்லாதவனுக்கு ஞானம் வராது என்று சொன்னார் விவேகானந்தர். கஷ்டங்கள், வேதனைகள் தாக்கு பிடித்தவன்தான் உண்மையான பக்தர்கள். நீ யாருக்காவது உதவி செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த உதவி உனக்கு திரும்ப வரும். யாரிடத்தில் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வது மனிதன் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்பார்த்து உதவி செய்வது வேஸ்ட் நண்பா. நாம் செய்த உதவி அவர்களிடம் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். அப்போதான் அந்த உதவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், புண்ணியம் வரும். எதிர்பார்ப்புடன் செய்யும் உதவி ஒரு உதவியே அல்ல. தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.